ஃபஸ்ட் டைம் தீபாவளி தனியாக கொண்டாடுறேன். ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்து ஃபேமிலியோட தான் இருப்பேன். போன வருஷமும் தலை தீபாவளியா, அதனால் வந்து எங்கள் வீட்டிலலாம் இருந்தோம். இந்த தடவை வந்து பிளான் பண்ணி இங்கேயே இருக்கலாம். ஏன்னா 2 நாள் தான் லீவு. அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சோடனே ஆஃபீஸ் போகணும். அதனால் இங்கேயே கொண்டாடிக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் தீபாவளி ஸ்டார்ட் ஆன உடனே ஃபீல் பண்ணேன். மூடிட்டு ஊருக்கே போயிருந்துருக்கலாம். நமக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே கிச்சனில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பலாம் நான் பெருசாலாம் பண்ணல. சுழியம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் குலோப் ஜாமுன், அது இல்லாமல் எப்படி அது, அப்புறம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் கறி குழம்பு, அப்புறம் லிவர் ஃப்ரை பண்ணலான்னு தான் பிளானு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணி பண்ணோம். என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வேலையும் முடிஞ்ச மாதிரி தெரியல. எங்கள் அம்மாலாம் வந்து விடிய உட்காந்து சுடுவாங்க. நான் விடியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். பட் விடிஞ்செல்லாம் வந்து என்னை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் அரை தூக்கத்தில் எனக்கு 8 மணிக்கு எழுப்பி போட்டாலே எனக்கு அப்படியே இதாக இருக்கும். ஏன்னா நைட் லேட்டாக தான் தூங்குவோம். தீபாவளி பலகாரம்லாம் சுட்டுட்டு எங்கள் அம்மா சுடுற அளவுக்குலாம் நான் சுடலை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணேன். அது கொஞ்சம்லாம் அந்த சுழியெல்லாம் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. நான்வெஜ் வேறு இன்னொரு சைடு பண்ணிகிட்டு இருந்தேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து இட்லிலாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து சாப்பாடு தான் வேணும்ட்டாங்க. பட் எனக்கு இட்லியில் அந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் வந்து டே ஃபுல்ஃபில் ஆகும். சுழியம் வந்து வேறு கொஞ்சம் குளம் அரைச்சிட்டேன். அது என்னன்னு தெரில. யூடியூப்லேயும் பார்த்தேன், எங்கள் அம்மாட்டையும் கேட்டேன். அது மட்டும் ஒரு மாதிரி சொதப்பெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஏதோ அரைச்சி போட்டு ஒரு மாதிரி தட்டி போட்டேன். ஏதாவது ஒன்று சொதப்பலைன்னா வந்து அது எப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியுமே வந்து என் கிச்சன் கலவரமாக தான் இருக்கும். இன்றைக்கி அல்ட்ரா பயங்கர கலவரமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு வந்துட்டு சமைப்பியா இல்லை மூடிட்டு ஸ்வீட் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியிருக்கலாம்ல அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம சமைச்சு சாப்பிட்றது டேஸ்ட் வேறு இல்லை.